எவ்வளவு நேரமா போராட்டம் பண்றாங்க? 2 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? இல்ல மேம், நாங்களே பேசி முடிச்சிடலான்னு பார்த்தோம். அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க. 2 நாளா எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க. உங்க உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க. குண்டுவெடிப்புக்கு காரணமானவங்க கைதண்டு பேப்பர்லயே வந்துட்டதேமா. அதுக்கப்புறமும் ஏன் எங்கட ஆட்களை விடுதலை செய்ய மாட்டேன்றீங்க? 2 நாள்ல விடுதலை பண்ணிடுறோம்னு சொல்லிதாமா கூட்டி கொண்டு போனாங்க. 2 வருஷத்துக்கு மேல ஆச்சுமா. எங்கட ஆட்கள் படுற கஷ்டத்தை பாருங்கம்மா. அவங்கள விடுதலை செய்யற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட மாட்டோமா. ஐயா, வேலூர் சிறப்பு முகாம் அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்கேன். விசாரணையை சீக்கிரம் முடிச்சிடலான்னு சொல்லிருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் பசியோட இருக்காதீங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த பசி எல்லாம் அவங்கள ஒன்றும் செய்யாதம்மா. கல்யாணம் முடிச்சிட்டு இந்த பிள்ளை வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேல என் கணவரை அங்கட ஊர் போலீஸ் கைது செய்து கொண்டு போனாங்க. 2 பேர்ல எல்லாரையும் அடிச்சு கொண்டாங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள் சித்திரவதை செய்து எங்க எல்லாரையும் ஓட விட்டு அடிச்சாங்க. அவர்கிட்ட இருந்த எங்கட பிள்ளைல காப்பாத்த முள்ளிவாய்க்கால் ரத்த கடலை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்தோம். ஆனா இங்கேயும் எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேன்றாங்க. இந்த பிள்ளை பிறந்து 2 வருஷம் ஆயிட்டு. ஆனா இவட முகத்தை கூட அவர்கிட்ட போய் காட்ட முடியல.